வாடாய மச்சி வாழைக்காய் பச்சி என்ற இந்த டயலாக் இந்த படம் கிடையாது, அது தங்கைக்கு ஒரு கீதம். இந்த படத்தில் வந்த டயலாக் என்னன்னு கேட்டாக்கா, 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்த வாங்கிக்க தாஸு நீ இன்னையோட க்ளோஸு, இந்த டயலாக்லாம் தான் இந்த படத்தில் வந்தது. இது இந்த டயலாக் வந்து ஒரு ஃபைட்டு பண்ணக்குள்ள இந்த டயலாக்கை பேசி அந்த வில்லன்களை அடிக்கிற இந்த மெத்தடு அன்னைக்கு அந்த அந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக பேசப்பட்டது. சின்ன பசங்கள்லாம் அத்தனை பேரும் அதை பார்க்கக்குள்ள 1 2 3 எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்த வாங்கிக்க இந்த டைலாக்கு அந்த ஃபார்மேட்டு ஒரு புது ஃபார்மேட்டை அந்த படத்தில் உருவாக்குனேன். அதோடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தங்கைக்கு ஒரு கீதம் படம், அந்த படத்தில் வாடா என் மச்சி வாழைக்காய் பச்சி அதை யூஸ் பண்ணேன். இதை பார்த்தீங்கன்னா கவன் படத்தில் மறைந்து விட்ட இயக்குனர் நம்மளுடைய கேவி ஆனந்த் அந்த டயலாக்கு வாடா என் மச்சி வச்சே திருன்னு அதில் வச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இளைய தளபதி படத்தில் வாடாய மச்ச மாஸ்டர் படத்தில் வைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீறி நிற்கணும். அது நின்னாதான் அது அற்புதமான படைப்பு.